தேங்க்ஸ். வெல்கம். கோபாலம் வந்தானா? இல்லடா. சரி அப்ப நான் வரேன். டேய் எங்கடா போற? போகும்போதே அபசகுணம் பிடிச்ச மாதிரி எங்க போறேன்னு கேட்கலாமாடா? அறிவு இருக்கடா உனக்கு? கையில என்னடா? இந்த கையில ஒண்ணும் இல்லையா? இந்த கையில என்ன? இந்த கையில ஒண்ணும் இல்ல. ரெண்டு கையும் காட்டுறா. இது ஒரு கை, இது ஒரு கை, ஒண்ணும் இல்ல. ரெண்டு கையில இல்ல. என்ன கேசட் அது? அது 1000ல் ஒருவன் வீடியோ. 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் படம் 10 தடவை பாத்துக்கடா. எத்தனை தடவை பார்த்தா என்னடா? இப்போ ஒரு தடவை பாப்பேன்டா. பாப்பமே. டேய் வேணாம்டா வேணாம்டா. நான் உங்களுக்கு வேற கேசட் தரேன்டா. ஏன் இதுக்கு என்ன? இது உங்களுக்கு புரியாது. புரியாதா? எம்ஜிஆர் படம் புரியாது. அது அது இல்லடா. இது வேற படம். வேற படமா? அப்ப அவசியம் பார்க்கணும். வேணாம்டா டேய் வேணாம்டா சொன்னா கேளுங்கடா. ரவி இவனை பாத்துக்கடா. ஓடானா? இவனுங்க பார்த்தானுங்க என்ன தேய்ச்சிருவானுங்க. நான் வரேன்ப்பா. காதல் கலைக்காட்சி நிலையத்தின் காதல் கடிதம். செய்திகள் வாசிப்பவர் ஆனந்த், செய்து காட்டுபவர் கோபால். குட் மார்னிங் சோபனா. என் அன்பு முத்தங்கள், உன்னை எனக்கு நன்றாக தெரியும். அதுபோல் என்னை உனக்கு அறிமுகப்படுத்தவே இந்த வீடியோ கடிதம். அன்பே, உன்னை பார்த்ததிலிருந்து என் இதயத்தில் ஒரு புயல் அடிக்கிறதே. அது பசிச்சாலும் சாப்பிட முடியல, படுத்தாலும் தூங்க முடியல. எனக்கு புரிந்து விட்டது. உன் இதயமும் என் இதயமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து விட்டன. தடங்களுக்கு வருந்துகின்றோம். ஓ மொபட் மயிலே, உனக்காக இந்த குயில் கூவிக்கொண்டே இருக்கும். நீ என் காதலுக்கு கடைக்கண் காட்டு தேனே, நான் உன் காலுக்கு செருப்பாய் இருப்பேனே. ஓ என் நந்தவனமே, நீ எங்க 2 பேரும் கூட பழகாட்டாலும் பரவாயில்லை. ஆனா மத்த 2 பசங்க கூட பழகவே பழகாத. ஏன்னா அவங்க மோசமானவங்க, சில்லற பசங்க, பொறுக்கிங்க, ரவுடிங்க. நீ ஒன்னும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நிதானமா ஒரு 5 நாள், 10 நாள், 15 நாள், 20 நாள், இது இத்துடன் முடித்து விடுகிறேன். 25 நாள், take your own time எடுத்துக்கிட்டு உன் முடிவை சொல்லு. இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன், இந்த உடல், பொருள், ஆவி எல்லாம் உனக்குத்தான். சோபனா, உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கிறேன். நம்முடைய காதல் காயா பழமா அப்படின்னு நீயா சொல்ற வரைக்கும் நாங்க பேயா நாயா அலைவோம். மீண்டும் அடுத்த கேசட்டில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆனந்த். ஆனந்த் ஆனந்த். இது கூடவே ஒருத்தர் இருக்கானே, கோபால் கோபால் கோபால். லவ் லெட்டர் மாதிரி லவ் வீடியோ கேஸ்டா? ரவி, அவங்க எங்க இருந்தாலும் போய் கொண்டாடா. ஒரே தூக்கா தூக்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டாடா, தொலைச்சிரும் அவங்கள. ராஸ்கல்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்க தானே மிஸ்டர் மகாதேவன்? ஆமா. ஐ எம் பீட்டர், ஜான் பீட்டர். ஹலோ. நான் பாம்பேல சோபனாவோட ஃப்ரெண்டு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கார் இருக்கு, உங்களை இதே இடத்துலயோ இல்லை வீட்லயோ எங்கே இறக்கி விட சொல்றீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ். இப்போ மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கா ஒரு 10 நிமிஷம் ஸ்பேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் வாங்க.
தேங்க்யூ. வாங்க. இவங்க இங்க எப்படி? இவங்களெல்லாம் நான் தான் கூட்டு வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். டேய், சோபனாவை நாம மறக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். இதுக்கு நம்ம ஒத்துக்க கூடாது. டேய், நாமெல்லாம் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா நம்ம 4 பேருக்குள்ள ஒருத்தருக்கு நிச்சயம் அவ கிடப்பா. ஏய், சாரி, உங்களை இங்க கூட்டு வரதுக்காக தான் சோபனாவோட ஃப்ரெண்டுன்னு போய் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே சோபனாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சோபனாவோட அண்ணன் சிவாவைத்தான் எனக்கு தெரியும். இப்ப உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சிவாவை பத்தி தான். இது யாருன்னு தெரியுதா? சிவா. இது தெரியாது. இத பார்த்தா தெரியுமா? சிவாவும் எஸ், விக் விக் கமான் கமான். விக்டர். விக்டர். அந்த விக்டர் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? நீங்க என்ன திருடனை விசாரிக்கிற மாதிரி ஒரு டைப்பா விசாரிக்கிறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் எனக்காக கஷ்டப்படணும் ப்ளீஸ். பாம்பேல எங்க இருக்காரு? கரெக்ட். இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன விஷயம். அந்த பெட்டி எங்க இருக்கு? பெட்டியா? எந்த பெட்டி? உங்களுக்கு தெரியாது? சிவா கிட்ட கொடுத்து அனுப்பல ஒரு அன்பளிப்பு. விக்டரோட அம்மாவுக்காக கொடுத்து அனுப்புன கிறிஸ்துமஸ் அன்பளிப்பு. அது இப்ப எங்க இருக்கு? அது இப்போ அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு. இல்ல, அது இங்க கிடையாது. ஏன்னா சிவா அந்த பெட்டி அந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கல. ஒப்படைக்கல? இல்லனா இல்ல, பெட்டி இல்ல, அன்பளிப்பு இல்ல. ஐயோ, ஏன்டா அவனை அடிச்ச? நாங்க தான் பெட்டி எடுக்கலன்னு சொல்றோம்ல. அடிக்காம விஷயத்துக்கு வர மாடியா? எந்த பெட்டி? என்ன பெட்டி? எங்க அப்பாவை நடுரோட்ல நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு அவர்கிட்ட அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப அந்த பெட்டி எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? சொல்லுடா ராஸ்கல். எங்களுக்கு தான் தெரியாது சொன்னோம்ல. உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிவாவை பத்தி தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல நீங்க மட்டும்தான். போன 8 மாசமா நான் அலைஞ்சது அந்த பெட்டிக்காகத்தான். அதுக்காக சிவாவோட தொடர்புல யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க. அந்த பெட்டி என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நீங்க யாரும் உயிரோட தப்ப முடியாது. சொல்லுங்கடா, பெட்டி எங்க? கோபாலா, பிச்சுக்கா! இப்படி இருக்கிறானுங்க. ஐயோ ஐயா, விடுங்க ஐயா, விடுங்க. ஒரு காலம் மட்டும் ஆட்ட விட்டீங்களே.
பெட்டி வாங்கிட்டாரு. ஐயோ எங்களுக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியாது. பெட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது.